ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2004 வருஷம் ரிலீஸ் ஆன தி எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த படத்தில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி 2 வாரத்துக்கு நீங்கள் எங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் 1 லட்சம் உங்களுக்கு சம்பளம் தரோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இந்த மாதிரி விஷ மருந்தெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது எந்த மாதிரினா, நார்மலான ஒரு மனுஷன் போலீஸாக மாறினாலோ இல்லைனா கைதியாக மாறினாலோ அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை செக் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு சிறைச்சாலையில் போட்டு செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு 26 பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, கடைசியில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க நினச்ச மாதிரி முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற கதையை வந்து வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு வேலையும் கிடையாது. இந்த வயசானவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நிறைய ஆசிரமம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஒரு ஆசிரமத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு அவனுடைய பாஸ் அவனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இங்கே பாரு, இந்த மந்த் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஓவர் ஆயிடுச்சு, அதனால சில பேரை நாங்கள் வேலையை விட்டு தூக்குறோம், அதில் ஆளாக நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், ஹீரோக்கு கஷ்டமாக போயிடுது. இப்போ வேற வேலை இல்லை இல்லையா. அதனால என்ன பண்ணுறான்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பங்கேற்றா காசு கொடுக்குறதா சொன்னதுனால நம்ம ஹீரோ வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறான். ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஆன்டி வார் ப்ரொட்டஸ்ட். அப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய இந்த ஸ்கூல் டைம் ஃப்ரெண்டு ஒருத்தன் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறான். டேய் இங்கேயுமா நீ வந்துட்ட, என்னடா ஸ்கூல் டைமில் தான் இந்த மாதிரி நிறைய இதில் பங்கேற்று காசு வாங்குவேன், ஆனால் இங்கேயுமா அப்படின்னு போது, இங்கே மட்டும் என்ன ஆளுதான், நீயும் இங்கே தானே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது, ஸோ ப்ரொட்டஸ்ட்னு வந்தாலே ஏதாவது ஒரு கலவரம் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு சலசலப்பு நடக்குது. அதுலேயும் ஒரு சோல்ஜர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தனை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதை வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ இவ்வளோ அழகான பொண்ணா, இவன் முன்னாடி பேர் வாங்கணும்னா அந்த சோல்ஜரை பிடிச்சி ஏதாவது பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற சோல்ஜரை பிடிச்சி எவ்வளோ தைரியம் இருந்தா இவன் அடிப்ப அப்படின்னு அவன் மூஞ்சில குத்த வர்ற மாதிரி கையில ஆக்ஷன் விட்டுட்டு இருக்கிறான். ஆனா உண்மைக்குமே நம்ம ஹீரோ குத்த மாட்டான், ஏன்னா இவன் ஒரு பயந்தாங்குழி. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. போலீஸ்லாம் வந்து அந்த சோல்ஜரை வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு அழகான பொண்ணு முன்னாடி பேர் வாங்கிட்டான் இல்லையா, அதனால நேராக அவகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். நீங்களும் இதில் தான் பங்கேற்க வந்தீங்களா, ஸோ அது போக நம்ம வேணா இந்த ப்ரோட்டஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்க போகலாமா அப்படின்னதும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, அந்த ப்ரோட்டஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பாரில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க யாரு, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படி இப்படின்னு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இதுதான் என்னுடைய லாஸ்ட் ப்ரோட்டஸ்ட், அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு போயிடலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்களும் இங்கே சும்மா தானே இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஸோ நீங்களும் இந்தியாவுக்கு வந்துருங்களேன், நல்ல ஊர் நல்ல மக்கள் அப்படின்னு போது. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட இப்போ காசு இல்லை, அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி போங்க, நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு வந்துடுறேன் சரியா, அது போக நீங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேணா ஒரு மீட்டிங்கை போடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறான். ஸோ இப்படி இருக்க அடுத்தது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் பார்க்குறான். ஸோ என்ன நியூஸ்னா, இந்த மாதிரி மனிதர்களை வச்சு ஒரு பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறதாகவும் அதுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் தான் இதுக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ 12 நாளைக்கு உங்களுக்கு 12 லட்சம் அப்படின்றத பார்த்ததுமே நம்ம ஹீரோ யோசிப்பானா, உடனே முடிவெடுத்துட்டான். ஸோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதுலேயும் இருக்கான் இல்லையா, அந்த கோட் சூட்லாம் போட்டு பக்காவாக இருக்கான்ல. ஸோ இவனுடைய பேர் மைக்கேல். ஸோ அவன் கூட பேசி நம்ம ஹீரோ பழகிடுறான். அதே சைடில் இந்த சைடு கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுடைய பேர் பெஞ்சி. ஸோ இந்த பெஞ்சி கிட்ட பேசினதுமே நம்ம ஹீரோ வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அது போக நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி இந்த இடத்தோடைய டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இது என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிற எல்லாத்தையுமே ஃபார்ம் மாதிரி ஃபில்அப் பண்ண வச்சுட்டு, இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, நம்ம இந்த ஜெயிலெலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் சாதாரண மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத நாங்கள் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை வந்து வைக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து முக்கியமான கண்டிஷனை, நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருமே ஜெயிலுக்கு போயிருக்க கூடாது, ஜெயிலுக்கு போகாத ஒரு நார்மல் மனுஷனாக இருக்கணும். அது போக இந்த மற்ற எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வர்ற மாதிரி உங்கள் மூளையில் இது செலுத்துறது மருந்து செலுத்துறது அப்படின்ற எதுவுமே கிடையாது. உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் பிஹேவியரல் எப்படி இருக்குதுன்றதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் உள்ளே நடந்துக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் சில பேருடைய சிவில் ரைட்ஸ் கூட பறி போகலாம், அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதில் 26 பேரை தான் அந்த டாக்டர் வந்து சூஸ் பண்ண போகிறாரு. அதுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வைக்கிறாரு. ஸோ அப்படி இன்டர்வியூ வைக்கும்போது அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க, கொஸ்டின்ஸும் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவை பற்றி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு வயலன்ஸ் பண்ணதா ரெக்கார்டு எதுவுமே கிடையாது, அது போக இங்கே நான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது இந்த டாக்டரும், நீ கடவுளை நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் கடவுளை
சொல்றதெல்லாம் நம்பல, எனக்கு எப்பப்போ என்ன தோணுதோ அந்த முடிவு தான் நான் எடுப்பேன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்தது வந்து சேஸ்ன்ற மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த சேஸ் என்ன சொல்றான்னா, எனக்கு நார்மல் வாழ்க்கையிலலாம் நம்பிக்கை கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க, ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் என்ன எல்லாத்துக்கும் பிடிச்ச அந்த பணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அடுத்தது இந்த ஹீரோ ஒருத்தங்கிட்ட ஸ்டார்டிங்ல பேசியிருப்பான் இல்லையா, அதான் மைக்கேல், அவன்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பான ஒரு மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலயே ரொம்ப பொறுப்பா இருந்திருக்கிறேன், அது போக இந்த என்சிசி எல்லாம் இருக்குல்ல அதுலயும் இருந்திருக்கிறேன், அது போக கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம், நிறைய சர்ச் குரூப்லலாம் நான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட்னா, அவங்கள ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டு அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்றதுக்காக ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இந்த கொடூரமான ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு காமிச்சு கடைசியாக அவங்களுடைய இன்டர்வியூ முடியுது. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க சொல்லி வச்சிருந்தாங்கல்ல இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி என்னை வந்து மீட் பண்ணுன்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ல தான் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து கிளம்ப போறாங்க போல. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய அந்த கை நக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுலயே கிஸ் பண்ணிட்டு, உன்னுடைய நக்கிள்ஸ் பாரு எவ்வளோ சாஃப்டா இருக்குது, நீ போய் அந்த சோல்ஜரை அடிக்கிற மாதிரி ஆக்டிங் தானே விட்ட, ஏன்னா உன்னுடைய இது வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்குது, நீ எந்த ஒரு சண்டையும் பண்ணாதவன் தானே, ரொம்பவே அமைதியான பையன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி பேசிட்டு கடைசியில் இந்தியாவை பற்றி நிறைய சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ரொம்பவே சூப்பரான கலாச்சாரம் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய பேசி ஒன்றா இருக்காங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஹீரோ வந்து அந்த 26 பேரில் ஒருத்தராக செலக்ட் ஆகிட்டான். அதனால அவங்க வர சொன்ன ஒரு இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணுறான். பார்த்தா அந்த இடத்துல இந்த மைக்கேல் இருக்கான் இல்லையா, மைக்கேலும் செலக்ட் ஆகிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் சேஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கொஞ்சம் பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பஸ் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போகிற சிறைச்சாலைக்கு வந்து போகுது. போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய லவ்ட் ஒன்ஸை வந்து நினச்சி பார்த்துக்கிறாங்க. அதுலேயும் இந்த கண்ணாடிக்காரன் வந்து ரொம்பவே வெள்ளந்தியான மனசு போல. ஸோ அவன் என்னென்ன பேசணுன்ற மாதிரியும் நினச்சி பார்த்துக்கிறான். அப்புறம் அந்த சேஸ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன நினச்சி பார்த்துக்கிறான்னா, நம்ம அந்த அளவுக்கு நல்லவனும் கிடையாது, உள்ள முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டோட இருக்கா பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறான். அதே டைம்ல இந்த மைக்கேல் இருக்கான் இல்லையா, அதான் கோட் சூட் போட்டு டிப் டாப்பா இருந்தால, அவன் என்ன நினச்சி பார்த்துக்கிறான்னா, இந்த மாதிரி நம்மளுடைய அம்மா வந்து நல்லா வளர்த்துருக்காங்க, நல்லா கண்ட்ரோல் பண்ணி வளர்த்துருக்காங்க, ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கான்ல, ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட்டை நினச்சிக்கிறான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நினச்சிட்டு கடைசியாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போகிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுமே அந்த பஸ் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பேக் எதையுமே நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீங்கள் மட்டும் தனியாக உள்ளே போகணும் போது இதை கேட்டதுமே இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, எனக்கு பேக் முக்கியன்ற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல. அப்படியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்துடுறாங்க. உள்ளே பார்த்தா அந்த டாக்டர் இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நீங்கள் 26 பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு யாருக்காவது இதில் கலந்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இப்போவே இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடலாம், அது போக இந்த இடத்துக்குள்ள தேவையில்லாத வயலன்ஸ்க்கு வந்து இடம் கிடையாது, அப்படி நீங்கள் பண்ணுறது அந்த கேமரா வழியாக நாங்கள் பார்த்தோன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நீங்கள் தூக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 26 பேரில் ஒரு 6 பேரை வந்து காவலாளியாக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல எப்படின்னா 20 பேர் வந்து சிறை கைதிகள் மாதிரியும் 6 பேர் காவலாளிகள் மாதிரி அவங்கள பார்த்துக்கணும். ஸோ அதுதான் அந்த இடத்துல நடக்க போகுது. ஸோ 6 பேரை இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 6 பேரில் ஒருத்தன் இந்த மைக்கேல், அதுக்கப்புறம் இந்த சேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 4 பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற 20 பேரும் கைதிகளாக இந்த இடத்துல இருக்கணும். அது போக இந்த இடத்துல ஒரு 5 ரூலை வந்து இந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு. அதாவது முதல் ரூல் என்னன்னா, இந்த மாதிரி டெய்லி 3 வாட்டி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும், நீங்கள் கண்டிப்பாக 3 வாட்டியும் சாப்பிட்ருக்கணும், அதுவும் 30 நிமிஷத்துக்குள்ள. அது போக ரெண்டாவது ரூல் என்னன்னா, இங்கே கைதிகளுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாவுக்குள்ள மட்டும்தான் நீங்கள் வந்து போகணும். மூணாவது ரூல் என்னன்னா, கைதிகள் எந்த காரணத்துக்காகவும் காவலாளிகளை தாக்கக்கூடாது, அப்படி இந்த ரூலை வந்து மீறிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய தண்டனையும் உண்டு. நாலாவது ரூல் என்னன்னா, யாராவது பாதியில எனக்கு இது வேணாம் நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே இங்க இருக்கிற யாருக்குமே காசு வந்து கிடைக்காது. அஞ்சாவது ரூல் என்னன்னா, இந்த கைதிகள் யாராவது ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணாங்கன்னா இந்த காவலாளிகளுக்கு ஒரு 30 நிமிஷம் டைம் இருக்குது அவங்கள திருத்துறதுக்கு, அதாவது அவங்களுக்கு டிசிப்ளின்னா என்னன்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். நீங்க எப்படி எந்த விதத்துலனாலுமே சொல்லி கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க தப்பா ஏதாவது பண்ணீங்கன்னா இங்க மேல ஒரு ரெட் லைட் இருக்கு இல்லையா, அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் அதோட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த 20 பேரும் இந்த ஜெயிலுக்குள்ள வர போறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக செலக்ட் பண்ணப்பட்ட 6 காவலாளிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கைதிகளா நிப்பாட்ட வச்சு பயங்கர ஃபோர்ஸா தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உண்மையான பிரிசன்ல இதெல்லாம் நடக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஆனா இந்த 6 போலீஸ்ல ஒரு போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவன். ஸோ அந்த நல்ல போலீஸ் என்ன பண்றான்னா, எல்லாத்துக்கும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, இதுதான் உங்களுடைய யூனிஃபார்ம்ன்ற மாதிரி எடுத்து கொடுக்குறான். ஆனா இதுல ஒரு திமிரு பிடிச்சவன் இருப்பான் இல்லையா சேஸ், அவனை வேற போலீஸா
செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு அசிங்கமாக பேசி இந்த மாதிரி அவங்கள டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கிறான். ஏன்னா உண்மையான காவலாளி, உண்மையான அதாவது சிறைக்குள்ளே இருக்கிற போலீஸ் வந்து இப்படி தானே பேசுவாங்கன்ற மாதிரி அவன் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்லாம் இங்கே இருக்கிற சிறை கைதிகள் கிட்ட அவங்களுடைய ரூல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்குன்னு இனிமேல் பேர் கிடையாது, உங்களை நம்பர் வச்சு தான் கூப்பிடுவோம், அது போக உங்களை தனித்தனி செல்லை வந்து அடைக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் பிரித்து வந்து அடைக்க போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்றாங்க. அதுலேயும் இந்த கண்ணாடிக்காரன் நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் நிக்சன் சொல்லப்பட்டவனும் ஒரு செல்லை வந்து அடைச்சு வைக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அதாவது இன்டர்வியூவில் வந்து கேட்டிருப்பாங்க, எதுக்கு நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய பதில் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் நிறைய பேர் என்ன காமனாக சொல்லியிருப்பாங்கன்னா, நான் பணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி. அது போக அந்த மைக்கேல் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து போலீஸாக செலக்ட் பண்ணப்பட்டவன்ல, ஸோ அவன் என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அவங்களுக்கு காசு தேவைப்படுது, அதனால தான் நான் கலந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, அதுவா நான் இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடணும், காசு தேவையில்ல, அதுக்கு நான் இந்தியாவுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணால் இப்போ அந்த பிரிசனர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி விளையாடும் போது பேஸ்கெட் பால் வந்து ஒரு போலீஸ் மேலே பட்டுருது, அதுவும் நல்ல போலீஸ் மேலே தான். ஸோ மித்த போலீஸ்லாம் இதை பார்த்துட்டு ஐயோன்ற மாதிரி அவனை அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ லைட்டாக சின்ன அடி தான் இருந்தாலும் இந்த சேஸ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க வந்து ரூல்ஸை மீறிட்டாங்க, அவங்க போலீஸ் மேலேயே கை வச்சுட்டாங்க, அதனால நம்ம அவங்களுக்கு டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படி இப்படின்ற மாதிரி இது பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம நல்ல போலீஸும் இல்லை அதெல்லாம் வேண்டாம், தெரியாமல் தானே படிச்சுன்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ரூல்ஸை வந்து மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கைதிகள் எல்லாரையுமே லைனாக நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பாலை கொண்டு அடிச்சிருப்பார் இல்லையா தெரியாமல், அவர்கிட்ட வந்து ஒழுங்கா புஷ்அப்ஸ் எடு, இதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னும் போது, நான் எதுக்கு எடுக்கணும், நான் தெரியாமல் தானே அந்த பாலை தூக்கி போட்டேன், ஸோ இதில் எனக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது உடனே அவன் என்ன சொல்லிடுறான்னா, இவன் எங்களை எதிர்த்து பேசிட்டான், ஸோ எல்லாருமே நீங்கள் புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோடைய ரூம்ல நிக்ஸ்ன்ற மாதிரி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணிடுறான்னா, சரி ஓகே நாங்கள் எடுத்துறோம்னு சொல்லிட்டு புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்த அந்த மைக்கேல் இருக்கான்ல போலீஸ், அவனுக்கு வந்து அவன் எப்போதுமே அமைதியாக தானே இருப்பான், கடவுள் நம்பிக்கை அதிகம், எந்த ஒரு பிரச்சனையும் போக மாட்டான், ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பையனாக இருந்திருப்பான். அவனுக்கு இந்த பவர் எல்லாம் பார்க்கும்போது அவனுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குது, ஏதோ வித்தியாசமா பண்ண போறான் போல. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. ஸோ இந்த பிரிசனர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுக்கணும், அதுலேயும் கொஞ்சம் மோசமான சாப்பாடாக இருக்குது. ஸோ அந்த சாப்பாட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த நிக்சன் ஒருத்தர் இருக்கான்ல நம்ம ஹீரோடைய ரூம், அவன் வந்து உடனே சாப்பிட்டுறான். ஆனால் மற்ற யாராலையுமே சாப்பிட முடியல, என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஒரு போலீஸ் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் சாப்பாடை சாப்பிடணும், அது வந்து ரூலை மீறினா என்ன ஆகும்னு தெரியும்ல, எங்களால் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா சாப்பாட்டை எடுத்து அவனுடைய கையிலேயே தட்டி விட்டுட்டு, இதெல்லாம் நீ சாப்பிடுவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அலப்பறை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கைதிகள்லாம் இப்படி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ போலீஸ் எல்லாம் தனியாக மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கைதிகள் வந்து ரொம்பவே ஓவராக போகிறாங்க, நம்ம போலீஸ் நம்ம அவங்கள கட்டுப்படுத்தணும், இல்லைனா நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, ஆனால் நம்ம அவங்கள அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மைக்கேல் இருக்கான்ல அவன் என்ன சொல்கிறான்னா, அடிக்கக்கூடாது ஆனால் நம்ம தண்டனை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ரூம்லேயும் என்ன பண்ணுறான்னா, இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குல்ல அதை வச்சு அடிச்சு விட்டுறான். அது போக இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு, நம்ம ஹீரோ தானே ஆரம்பிச்சிருப்பான், சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோவை மட்டும் தனியாக ஒரு இதில் கட்டி போட்டு, நீ இன்னைக்கு நைட்டு தூங்கவே கூடாதுரா அப்படின்ற மாதிரியான ஒரு தண்டனையும் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மைக்கில் வந்து பாத்ரூமுக்கு போகிறான். பாத்ரூமுக்கு போய் கண்ணாடி அவனே பார்த்துட்டு, இந்த பவரும் நல்லா தான் இருக்குது, மற்றவங்கள கட்டுப்படுத்துறதுல இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே இல்லடா அப்படின்னு வில்லத்தனமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். கட் பண்ண நைட் ஆகுது. இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து இந்த போலீஸ் கிட்டலாம் ஹெல்ப் கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலன்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இந்த கண்ணாடிக்காரனுக்கு லோ சுகர் இருந்திருக்கும், அதனால தான் அவனுடைய பேக் எடுக்கணுன்ற மாதிரி அந்த பஸ்ல இருந்து இறங்கினதுமே சொல்லியிருந்திருப்பான். ஆனால் அந்த டிரைவர் விட்டுருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாப்பாட்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ணிடலான்ற மாதிரி நினச்சிருப்பான். இப்போ அவன் சாப்பிடவும் இல்லைல்ல, அதனால ஒரு மாதிரி வருது. ஸோ போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க, ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒழுங்காக போய் தூங்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே 3வது நாளாக ஆகுது. இந்த கண்ணாடிக்காரனுக்கு இப்போ முடியலை, லோ சுகர் வேற இருக்குது இல்லையா. ஸோ இதை செக் பண்ண அந்த போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து லோ சுகராக இருக்குது, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய மருந்தை வந்து எடுத்து கொடுக்காம அதுக்கு பதிலாக நீ இந்த கேண்டியை சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அடைச்சி வச்சிட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்
சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட கேட்கும்போது, ஆனால் இந்த மைக்கில் வந்து ஆல்ரெடி ஒரு ஆணவத்தில் இருக்கான் இல்லையா, ஒரு ஹெட் வெயிட்டில் இருக்கிறான்ல, இவன் தான் இங்கே ஹெட்டுன்ற மாதிரி. அதனால என்னடா போலீஸே எதிர்த்து பேசுவியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பயங்கரமாக திட்டி விட்டுறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நீயும் ஒரு நார்மல் மனுஷன் தான், நீ ஒன்றும் போலீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய அந்த வெப்பனை எடுத்து அட்டாக் பண்ண வரான். அட்டாக் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல, உனக்கு காசு கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து அமைதியாகிறான். இருந்தாலும் அவனுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு வெறுப்பு வருது. ஸோ கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவனுடைய செல்லில் இருக்கும்போது அவனுடைய ரூம்மேட் ஒருத்தர் நிக்ஸ் இருப்பான் இல்லையா, ஸோ என்ன தண்டனை கொடுத்தாலும் உடனே செஞ்சிருவான்ல. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு வந்து நடத்துறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா ஒரு கூண்டுக்குள்ள நிறைய அனிமல்ஸ் அடைச்சு போட்டு அதுல யாரு லயனா இருக்கிறாங்க, யார் வந்து சர்வைவ் ஆகுறாங்கன்றத பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அதை வந்து ஒத்துக்கல. ஏன்னா நம்மலாம் மனிதர்கள்ரா, நமக்குன்னு சிக்ஸ்த் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு நார்மலாக தான் இருக்கும், யாரும் எதுவுமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே ஒன்று தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, டே நிக்ஸ், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து இதுக்கு முன்னாடி சிறைக்கு போயிட்டு வந்திருக்கல்ல, நீ ஒரு கைதியா இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஜெயிலுக்கு போயிருக்கல அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடறான். ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னா, அந்த நிக்ஸும் வந்து பயங்கரமான டேட்டூ போட்டிருப்பான். அது போக அவன் அந்த போலீஸ் என்ன தண்டனை கொடுத்தாலும் உடனே செஞ்சிருவான் இல்லையா. ஸோ இது மூலமா நீ வந்து ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு ஏதோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்க, ஸோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிற தானே அப்படின்னு கேட்கும்போது இந்த நிக்ஸும், ஆமாம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன், ஸோ இப்போ விட்டுட்டு நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்கிட்டேன், ஸோ இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸாக செலக்ட் பண்ணப்பட்ட 6 பேரும் அவங்களவே மறந்து உண்மையான போலீஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொடூரமாக மாறிட்டு வராங்க. ஸோ நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருன்ற மாதிரி சொல்கிறான். கட் பண்ண இந்த சைடு போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தனியாக பேசிக்கிறாங்க. அதுலேயும் இந்த சேஸ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக அந்த கைதிகள்லாம் ஓவராக பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நம்ம கட்டுப்படுத்தி வைக்கணும், இல்லைனா அவ்வளோதான்ற மாதிரி சொல்லும்போது அதில் நல்ல போலீஸ் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மளும் இங்கே ஒரு நார்மல் மனிதன் தான், நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கிறன்றத மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் அந்த சேஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம வந்து தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தாதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நல்லா போகும், ஏன்னா ரூலே அது தானே, கைதிகள் வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ணலன்னா அவங்களுக்கு டிசிப்ளின்னா என்னன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதுதான்டா கரெக்டு அப்படின்னு அந்த மைக்கில் என்ன பண்ணுறான்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தானே, அவனை ஃபர்ஸ்ட் தனியாக இழுத்துட்டு அவனை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தனியாக இழுத்துட்டு வந்து அவனை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வாயில டேப்பெல்லாம் ஒட்டி விட்டு மண்டையில் உள்ள முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மைக்கில் என்ன கேட்குறான்னா, ஒழுங்காக எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னும் போது ஹீரோ வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். டேய் நீங்கெல்லாம் என்ன போலீஸ்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இன்சல்ட் பண்ண, அவ்வளோதான் மைக்கில் வந்து கோவப்பட்டு ஹீரோவை ஒரே எத்து. ஸோ ஹீரோ அட்டாக் பண்ணல, சேர்ல தான் மிதிச்சிருக்கிறான், பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மேலே அசிங்கப்படுத்தி விட்டுறான். இந்த மைக்கிள் பண்ணுறத பார்த்தா இன்னும் 2 போலீஸும் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே இன்னுமே அசிங்கப்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா நல்ல போலீஸ் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அடுத்த வாட்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை விட்டு போயிடுவேன், அப்படின்னா அவங்க யாருக்குமே காசு கிடைக்காது, ஏன்னா நம்ம பண்ணுறது சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் இந்த ரெட் லைட் எரியும் இல்லையா, ஆனால் இந்த ஒரு லைட்டும் எரியலையே, ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸோ நீ அமைதியாக இருந்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் இன்னுமே பெட்டில் தான் இருக்கிறான், அவனுக்கு பயங்கரமாக முடியல போல, ஏன்னா அந்த ஊசி போட்டால் மட்டும்தானே அவனுக்கு வந்து நார்மல் ஆகும், அதனால அப்படியே பெட்டில் படுத்திருக்க. நம்ம ஹீரோ அவன்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறான். அப்போ அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறான், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு நோய் இருக்குன்றத சொல்லாமல் இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஏன்னா அப்போ தான் என்ன இதில் சேர்த்துப்பாங்கன்றதுக்காக, ஏன்னா எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னும் போது உடனே ஹீரோ, அப்படின்னா நீ இப்போவே சொல்லிடலாம்ல, நம்ம அந்த போலீஸ்கிட்ட சொல்லி சயின்டிஸ்ட்டை சொல்லுவோம் அப்படின்னும் போது, இல்லை வேண்டாம், அப்படின்னா என்ன இங்கேருந்து போக வச்சுட்டாங்கன்னா எனக்கு காசு கிடைக்காதுல்ல, எனக்கு இப்போ காசு ரொம்பவே முக்கியன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் எப்படியாவது ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு நல்ல போலீஸ் இருப்பான்ல அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த கண்ணாடிக்காரனுக்கு வந்து சுகர் வந்து லோவாக இருக்குது, ஸோ அதுக்கான ஊசி வந்து அவனுடைய பேக்கில் இருக்குமா, ஸோ அவனுடைய பேக் அங்கே இருக்கும், ஸோ அதுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து இல்லை இதெல்லாம் தவறு, ரூல்ஸுக்கு மீறி இது செயல்படுற மாதிரின்னும் போது, இல்லை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு தரேன், எனக்கு வந்து காசு கிடைக்கும்ல, அதுல இருந்து நான் உனக்கு எடுத்து தரேன்ற மாதிரி சொல்ல, ஆனால் இந்த நல்ல போலீஸ் என்ன பண்ணுறான்னா, சரி நீ இவ்வளோ கேட்குறல்ல, அவனுக்கு வந்து உடம்பு முடியலன்னு, ஸோ நீ வந்து எனக்கு காசுலாம் தர வேண்டாம், நான் அவனுடைய பேக்ல இருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த கண்ணாடிக்காரனுடைய பேக்ல வந்து எடுக்க வரான். அதே டைம்ல இந்த சேஸ் இருக்கான் இல்லையா, திமிரு பிடிச்ச போலீஸ், அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கைதியை வந்து தனியாக கூட்டிட்டு ஒரு அறைக்கு போகிறான். ஸோ இந்த அறையில் வந்து கேமராவும் கிடையாது, எதுவும் கிடையாது, அதாவது ப்ரைவேட்டாக டிசிஷன் எடுத்துக்கிற ஒரு அறை தான் இது. ஸோ அந்த அறைக்கு கூட்டிட்டு வந்து அந்த பையன்கிட்ட வந்து தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல கரெக்டாக மைக்கில் வந்துடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா இந்த பையன் ஹீரோவை பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொன்னான், எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியாதுன்ற
பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன தனியாக கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிடுறான். ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு போலீஸ் வந்து இங்கே வாங்க உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். என்னன்னு பார்த்தா அந்த நல்ல போலீஸ் இருக்கான் இல்லையா, அவன் அந்த மருந்தை ஃப்ரெண்டுக்காரனுடைய பேக்ல இருந்து எடுக்கிறத கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கும்ல, ஸோ அதை வந்து போட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி அவன் ரூல்ஸை மீறிட்டான், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மைக்கிளும் அந்த நல்ல போலீஸ் கிட்ட வந்து கேட்குறான், ஏன் இந்த மாதிரி பண்ண, உண்மையை சொல்லு, உன்கிட்ட யார் சொன்னா, யார் ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னா, நீ ஒழுங்காக சொல்லிட்டேனா நீ தப்பிப்ப, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டும் போது அவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், அவனுடைய ஃப்ரெண்டான அந்த கண்ணாடிக்காரனுக்கு உடம்பு ரொம்பவே முடியலையா, அவனுக்கு சுகர் வந்து லோ ஆயிடுச்சான், ஸோ இது போட்டால் தான் அவனால் நார்மலாக இருக்க முடியுன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா ஹீரோ தான் இதை பண்ண சொன்னானா, சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மருந்தை வாங்கிட்டு அவன் முன்னாடி போய் அந்த மருந்தை வச்சுட்டு, அதாவது அந்த கண்ணாடிக்காரங்கிட்ட அந்த மருந்தை வச்சுட்டு இவனுக்கு ஏதாவது சாக்கு கிடைக்கணும்ல ஹீரோவை பழி வாங்குறதுக்கு, ஹீரோவை அடிக்கிறதுக்கு, அதுக்காக இப்போ ஹீரோ தானே இந்த ஹெல்ப் கேட்டிருப்பான், அதனால ஹீரோவை மட்டும் தனியாக இழுத்துட்டு வராங்க ஹீரோவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக. அது போக இவங்க தான் தண்டனை கொடுக்கலாம்ல, ஸோ ஹீரோ தப்பு பண்ணிட்டா நாங்கள் தண்டனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த ரூலை வச்சுக்கிட்டு ஹீரோ வந்து இழுத்துட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து டேய் மைக்கேல் நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கிற, நான் உனக்கு ஒரு சூப்பரான அட்வைஸ் சொல்லட்டுமா, நீ வெளியில் போனதுமே உனக்கு காசு கிடைக்கும்ல, அந்த காசை வச்சு நீ ஃபர்ஸ்ட் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேரு அப்படின்ற மாதிரி கோவத்தில் சொல்ல, அவ்வளோதான் கோவமான இன்னுமே இந்த மொட்டை தலையை பார்த்தீங்கன்னா என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளெல்லாம் முக்கி வச்சு பயங்கரமாக டார்ச்சர் கொடுக்குறான், ஒழுங்காக எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுரு இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்ட. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஹீரோ எப்படி இந்த போலீஸ்காரங்க என்ன சொன்னாலுமே அந்த அளவுக்கு அவங்கள வந்து கேர் பண்ணிக்க மாட்டான் இல்லையா, ஸோ இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி ரொம்பவே அட்டுழியம் பண்ணுறதுனால என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் உங்ககிட்ட சவுண்டை ஏற்றி பேச மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதுதான் இந்த மைக்கிளுக்கு வேணும், அதனால நம்ம ஹீரோ இந்த டைம் விட்டுடுறான். ஸோ ஹீரோவா அவனுடைய செல்லுக்கு போனதுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறான், என்ன இந்த மாதிரி கொடூரமாக நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி. அது போக இந்த நல்ல போலீஸ் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்குற விதமாக அவனை தனியாக கூப்பிட்டு போய் எல்லாருமே சேர்ந்து மொத்து எடுக்கிறானுங்க. அது போக அடுத்த நாள் ஆகுது. ஸோ இந்த கைதி கூடயே அந்த நல்ல போலீஸையும் சேர்த்துடுறாங்க, ஏன்னா அவன் வந்து ரூல்ஸை மீறிட்டான்றதுக்காக. ஸோ அந்த மைக்கிளும் அங்கே அப்படியே பேச ஆரம்பிக்கிறான், இனிமேல் உங்களுக்குலாம் இது தாண்டா கதி, நீங்கள் வந்து கைதிகள், நாங்கள்லாம் போலீஸ்க்கு கீழே தான் எல்லா கைதிகளும் இருக்கணும் சரியா, நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மைக்கிள் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கான் இல்லையா, அதனால அவனுடைய சட்டையை வந்து அப்படியே கலட்டுறான். ஸோ எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய சட்டையை கலட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூண்டு இருக்கு இல்லையா, அது மேலே ஏறி கேமரா கிட்ட எங்களை வெளியில் விடுங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க. ஸோ இதெல்லாம் பார்த்த போலீஸ் வந்து இவன் வந்து ரூல்ஸை மீறிட்டான், ஸோ நம்ம வந்து இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கீழே இழுத்து போட்டு அவனுடைய கழுத்தில் அப்படியே அந்த லத்தி வச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து அந்த ஊசி போட்டதுமே கொஞ்சம் உடம்பு சரியா இருக்கும். அவன் என்ன பண்றான்னா, என்னடா நீங்க ஓவரா போறீங்க, நீங்களும் எங்களே மாதிரி தானடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டைத்தலை மண்டையில ஒரு குத்து, அவ்வளவுதான் நீங்க போலீஸே அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லி அந்த லத்தியை வச்சு ஒரு அடி அடிப்பான் பாருங்க கண்ணாடிக்கார மண்டையில, பயங்கரமா ரத்தம் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அதை பத்தி இந்த மைக்கேலுக்கு வந்து கவலை இல்லை. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எல்லாரையுமே தனித்தனி சிறையில அடைச்சு போடுங்க, அவங்களுக்கு வந்து உண்மையான தண்டனைனா என்னன்னு காமிக்கணும், அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம தான் போலீஸா செலக்ட் பண்ணப்பட்டவங்க, ஸோ நம்மளால இதை பண்ண முடியுன்றதுக்காக தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க, நம்ம தலையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தனித்தனி சிறையில அடைச்சு போடுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோவை எங்க அடைச்சு போடுறாங்கன்னா, இந்த பழைய பாய்லர் பைப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து அடைச்சு போடுறாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது. அது போக இந்த போலீஸ்ல இன்னொரு போலீஸ் இருப்பான், அவன் என்ன சொல்றானா, நம்ம ரொம்ப தான் ஓவரா போறோமோ, இதெல்லாம் ரொம்பவே தப்புன்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு அந்த ரெட் லைட் ஏதாவது எரியுதா, எரியலன்னா என்ன அர்த்தம், நம்ம கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் கைதிகளை பண்ணணும், கைதிகள்னா நமக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மொட்டைத்தலையோட ஆதிக்கம் வந்து ரொம்பவே அதிகமாயிடுது. அதே டைம்ல இந்த சேஸ் இருக்கான் இல்லையா, திமிர் பிடிச்ச போலீஸ், அவன் என்ன பண்றானா, ஒரு பையன் கிட்ட தப்பா நடத்துக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த பையனை மறுபடியும் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்து மறுபடியும் தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவன் கத்துற சத்தம் வந்து பைப்ல இருக்கிற நம்ம ஹீரோக்கு கேக்குது. அதனால அவன் கையில போட்டிருந்த பிரேஸ்லெட்டை கலட்டி அதை வச்சு அந்த பைப்பை வந்து எப்படியோ ஓபன் பண்ணி வெளியில வந்துடுறான். வெளியில வந்ததுமே ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த திமிர் பிடிச்சவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அவனை அப்படியே நாக் பண்ணிடுறாங்க. ஸோ அவனை நாக் பண்ணது அவங்க கிட்ட சாவி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து வெளியில லாக் பண்ணி வச்சிருக்கிற எல்லா கைதிகளையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அது போக ஆல்ரெடி இங்க ஒரு உண்மையான கைதி இருப்பான் இல்லையா நிக்ஸ், அவன் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கோவமாக்கி பழைய நிலைமைக்கு வரான். ஏன்னா சட்டையெல்லாம் அப்படியே கலட்டுறான், இதுக்கு மேல இவனுங்களை விட்டு வைக்க கூடாதுடா, கைதிகள் உண்மைக்கு என்ன பண்ணுவாங்கன்றத காமிப்போம் அப்படின்னு சட்டையை கிட்டையெல்லாம் கலத்திட்டு அந்த போலீஸை அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனை செக் பண்ண போறான். ஆனா அவன் மண்டையில அடிபட்டு நிறைய ரத்தம் வந்து வீணானதுனால கொஞ்ச நேரத்திலேயே அவன் வந்து இறந்து போயிருப்பான். ஸோ இந்த போலீஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண கைதிகள்லாம் வந்துட்டு இருக்க. இங்க இந்த மைக்கில் என்ன பண்றேன்னா, நான் கத்தியை வச்சு அவங்க எல்லாத்தையுமே கீக்க போறேன்டா அப்படின்னு கத்தியை எடுத்து ரெடியா இருக்கிறான். அப்போ இன்னொரு போலீஸ் வந்து, பாஸ் நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க,
நம்மளும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பங்கு தான், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க, நம்ம தப்பிக்கிறது தவிர வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸ் எல்லாருமே தப்பிக்க ட்ரை பண்றாங்க. கைதிகள் எல்லாருமே அவங்கள பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இந்த மைக்கிளுக்கும் ஹீரோவுக்கு தான் சண்டை வருது. இந்த மைக்கிள் என்ன பண்றான்னா ஹீரோவை கத்தியால குத்த போக நம்ம ஹீரோ வந்து கத்தியை பிடிச்சிட்டு அந்த மொட்டை தலையை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறான். ஸோ இந்த டைம்ல கடைசியா அந்த ரெட் லைட்டும் எரிய ஆரம்பிக்குது. ஸோ கதவு எல்லாம் திறக்க ஆரம்பிக்குது. கடைசியா அந்த சயின்டிஸ்ட் எதிர்பார்த்த மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் முடியுது. எல்லாருமே அப்படியே வெளியில வந்துடுறாங்க. இப்போ எல்லாருமே நார்மல் மக்கள் தானே. ஸோ பஸ் வந்து அவங்களை கூப்பிட வருது. இவங்க வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டாங்களோ அப்படியே அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது இவங்களுக்கு பேசின அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா செக் மூலமா கொடுத்துட்றாங்க. அமைதியா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நிக்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இன்னுமா நீ நம்புற மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியில ரொம்பவே ஹைல இருக்காங்கன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா மனிதர்கள் தான் இங்க இருக்கிறதுலே மோசமானவங்க. என்னதான் ஒருத்தங்க கட்டுப்பாட்டோட இருந்தாலுமே அவங்களுக்கு அடிமையா யாராவது ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள வச்சு செஞ்சிருவாங்கன்ற மாதிரியான ஒரு லுக்கை விடுறான். நம்ம ஹீரோ அதை பார்க்குறான். அதே டைம்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நியூஸ்ல எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, அதான் எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தினவன். அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நடந்த ஒரு கொலைக்கு காரணம் ஆணவ கொலை தான். ஸோ அங்கே வச்சு அது நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல, ஆனால் உள்ள இருந்த கைதிகளுக்கு தானே தெரியும் எப்படி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி. அதனால அவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக சாட்சி சொல்றாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அவன் நினைச்ச காசு கிடைச்சிருக்கும் இல்லையா, அதனால அவனும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும்டா அப்படின்னு காலி பண்ணி கடைசியாக நம்ம ஹீரோயின் இருக்கிற இந்தியாவுக்கு வரான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தொட்டு பார்த்து அவனுடைய கையெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, உன்னுடைய நக்கிள்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்குது, நீ யாரு கூடயும் சண்டை போட்டிருக்க மாட்டேன்னு தெரியுன்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ அவனுடைய கை வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கும் இல்லையா, உள்ள வந்து என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கன்றதும் தெரியும் இல்லையா. ஸோ அது நல்லா அப்படியே சோகமா பார்க்குறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலுமே அவனுக்கு பவர்ன்றது ஒன்று கொடுக்கப்பட்டா எந்த அளவுக்கு ஆபத்தா முடியும் அப்படின்றத வந்து இந்த படத்துல சொல்ல வந்திருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.